திராவிட இயக்கம் வலுவடைய காரணமே எம்ஜிஆர் தான் என்று சைதை துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஒரு வரலாறை பற்றி நாம் பின்னோட்டத்தில் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், அண்ணாதுரைக்காகவே எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு வேலை பார்த்திருக்கிறார். கட்சி வெற்றிக்காக ஓட்டு கேட்டிருக்கிறார். அவர் மறைவுக்கு பிறகுதான் திமுகவில் பிரச்சனையே ஆரம்பித்தது. முதல்வர் என்ற ஒரு பதவி அனைத்து விதத்திலேயும் தங்களுக்கு ஆதாயம் தரும் என்பதை நம்பி அதை நோக்கி பயணித்த ஒரு கூட்டத்தால் கட்சியின் கீழ்மட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் புறக்கணிக்கப்பட்டார், வெளியேற்றப்பட்டார். அதன் விளைவை கடந்த 52 வருடங்களாக தமிழகம் பார்த்து வருகிறது. அன்று வெளியேறியவரை உதாரண புருஷனாக கொண்டு ஆட்சிப்பிடத்தில் அதிகாரம் புரிந்தவர்கள் அவரை போன்று குணாதிசயங்களுடன் மக்கள் மனதில் வலம் வரவில்லை. அதையும் கடந்த 8 வருடங்களாக தமிழகம் பார்த்து வருகிறது. இனிமேல் எம்ஜிஆர் என்பவரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க அவர்களுக்கெல்லாம் எல்லளவும் தகுதியல்ல. அதையும் மீறி அந்த கட்சிக்கு வாக்கு கிடைக்குமானால் அது மக்கள் எம்ஜிஆரை மறக்கவில்லை, அவருக்காக போட்ட ஓட்டு என்று அர்த்தமாகாது. எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றோ அல்லது அவர் போன்று ஆட்சியை தருவோம் என்று மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி வாக்களிக்க வைக்கப்பட்டதாகும். அவர் ஆட்சி நடக்கப் போகிறது என்று மக்கள் முட்டாள்தனமாக தாங்களாகவே ஏமாந்து வாக்களித்ததாக என்று ஒரு சில கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா இன்னையே எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், எம்ஜிஆர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் முட்டாள்தனமாக தாங்களாகவே ஏமாந்து வாக்களித்தவருடைய வாக்குதான் என்று பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். மற்றும் 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் என்ற தனி மனிதரின் புகழால். இதை யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் முகத்தை பார்க்க நீண்ட தூரம் பயணித்து மணிக்கணக்கில் காத்திருந்து அந்த சந்தோஷத்தில் இன்பம் கண்டவர்களில் நானும் ஒருவன். நல்லவனாக நேர்மையானவனாக ஒவ்வொருவரும் வாழ படங்கள் மூலம் அறிவுறுத்தினார் எம்ஜிஆர் ஒருவரே. எம்ஜிஆருக்கு பின் வந்த கதாநாயகர்கள் அழகற்று வில்லன் நடிப்பில் அனைத்து கெட்ட பழக்கங்களையும் திரையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் திமுக தனித்து வெற்றி கண்டது. தற்பொழுது அன்று 1989, 91, 96 to 2001, 2006 2011 மற்றும் தற்போது அதிமுக பிரிவினை மற்றும் பல கூட்டணி கட்சி என்று இந்த திராவிட கருத்தியலோடு கட்சிகள் வலம் வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்று மக்கள் சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இன்றைய சிறப்பு செய்திகளை என்று பார்த்தோம் என்று சொன்னால், தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் தான் திராவிட இயக்கம் வலுவடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை தேவகோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தின விழா, எம்ஜிஆர் நூலக திறப்பு விழா, நூல் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவருமான சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆர் நூலகத்தை திறந்து வைத்தார். அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியலை சினிமா மூலம் எம்ஜிஆர் வழிகாட்டியிருக்கிறார். எம்ஜிஆர் சுடப்பட்ட போது என் சகோதரர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவருக்கு வாக்களியுங்கள், முதல் வெற்றி மாலையை நான் அணிவிக்கிறேன் என்று அண்ணாதுரை கூறினார். அதன்பின் மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆருக்கு மக்கள் கொடுத்தனர். ஜானகி அம்மாள், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோர் முதல்வராகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு எம்ஜிஆர் தான் காரணம். வேறு யாராலும் இதை செய்திருக்க முடியாது. அவரால் தான் திராவிட இயக்கமே வலுவடைந்தது. அடுத்த தலைமுறையினரும் எம்ஜிஆரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். உயர்கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்தினார். அதனால் தான் இன்று மிகப்பெரிய அளவில் உயர்கல்வித்துறை வளர்ச்சியடைந்திருக்கிறது. எம்ஜிஆருக்கு புகழை சேர்க்கவே இந்த நூலகம் திறக்கப்பட்டுள்ளது என்று சைதை துரைசாமி அவர்கள் அந்த ஒரு நூலகத்தை திறந்து வைத்து பேசியிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.